பயந்துட்டேன். என்னடா அப்படி சத்தம் கேட்குதுன்னு. நித்திரம் ஒன்று விடிய வெள்ள சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவ்வளோத்துக்கு மனசு ஒரு அவளை பார்க்கக்கே அவ்வளோத்துக்கு மனசு ஆறுதலா, அமைதியா, சந்தோஷமா இருக்குது. உறவுகள் வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் எங்கள் வீட்டாக நிற்கிறேன். என்னென்று சொன்னால் ஒரு புது வகையான நண்பர்கள் எனக்கு கிடைச்சிருக்கணும். இப்போ என்னடா புது வகையான நண்பர்னு சொல்லி சொல்லிங்க யோசிப்பீங்கள். எல்லாருக்கும் மனுஷரான ஃப்ரெண்டாக இருப்பினோம், சிலருக்கு அந்த சில பிராணிகள் ஃப்ரெண்டாக இருப்பினோம். அந்த வேலை எனக்கும் பார்த்துச்சுன்னா புதுசாக கொஞ்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 6 பேர் ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்கேன். அவையில் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன். அவையில் உங்களுக்கு காய் சொல்லினமோ கதைக்கிற மாதிரி இல்லை, ஆனால் நான் அதோட கதைச்சு ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வித்தியாசமாக இருக்க போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோத்துக்கு மனசு ஒரு அவையில் பார்க்கக்கே அவ்வளோத்துக்கு மனசு ஆறுதலா, அமைதியா, சந்தோஷமாக இருக்குது. அவையில் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் சத்தம் கேட்க நினைக்கிறேன். அவையோட சத்தம் தான் கேட்குது. அதில் யாருன்னு சொல்லி உங்களை காட்டப்போகிறேன். இந்த வீடியோடி நான் எதேச்சியை தான் எடுத்தேன். இது நான் வீடியோ போடணுன்றதுக்கான எடுக்கல. சரி, எதேச்சியை எடுத்தனா சரி, அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும். கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய பேருக்கு மன அமைதியாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ என்ன சொன்னால் அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளப்போகிறேன். நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம். யார் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிலாம் காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வீட்டுக்கு பின்னே தான் ஆட்கள் நிற்கணும். சத்தம் கேட்குதா? இந்த நிற்கணும். இவையெல்லாம் நண்பர்கள். வீர பாருங்க, இந்த அறைக்கு போய் வரணும். அறைக்கு போய் வரீங்க இதை வச்சுட்டு வந்த மாதிரி. நண்பர்களை காட்டுறேன்னு சொல்லி போட்டு குருவியை காட்டுறேன்னு சொல்லி யோசிக்கிறீங்கள. இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நண்பர்கள், அதாவது இப்போ அண்மையில் அறிமுகமான நண்பர்கள். அவையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்போம்னு சொல்லி தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன். அதாவது இது என்னென்று நண்பர்களாக வந்து சொல்லி சொல்கிறேன். அதாவது இந்த கதையை கேளுங்க. சில பேருக்கு வேடிக்கையாக இருக்கும், சில பேருக்கு அட எப்படிலாம் நடக்குதான்னு சொல்லி இதாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அறையில் வளைவனித்தில் ஒன்று எழும்பேக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் விடிய டொக்குன்னு சத்தம் கட்டுச்சு. நானும் பயந்துட்டேன். என்னடா அப்படி சத்தம் கேட்குதுன்னு. நித்திரம் ஒன்று விடிய வெள்ள சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம விடிய வெள்ளன்னு சொல்லி அது 8 மணி இருக்கும். ஏன்னா நான் இரவு கிடக்கிறது கொஞ்சம் பிந்தி தான் கிடக்கிறேன். நான் விடிய பார்த்துச்சுன்னா கொஞ்சம் பிந்தி தான் எழும்புறேன். அதால் பார்த்தீங்கன்னா எதிர்த்திங் வேலை இருந்துச்சுன்னு சொன்னால் நான் விடிய நம்ம லேட்டாக. அப்போ அது 8 மணி தான். எனக்கு அதிகாலைன்னு சொல்லலாம். நார்மலாக எல்லாருக்கும் விடிஞ்சிருக்கும். சரி, அந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொக்குன்னு சத்தம் கட்டுச்சு. என்னடா சத்தம்னு சொல்லி பார்க்க நான் பாம்பு ஒன்று பயந்துட்டேன். ஏதாவது கட்டிலுக்குள்ள பாம்பு வந்துச்சோ, இல்லாட்டி ஏதாவது பெட்டிக்கு பாம்பு பூந்துட்டோம். ஒரு டொக்குன்னு சத்தம் சரசரத்தை சத்தம் மாதிரி கேட்டுச்சு. நான் பயந்து பார்க்க எழும்பி போய் பார்த்தா இந்த குருவியாக்கள் வந்து தட்டி கொண்டிக்கணும். இப்படி சொண்டால் டொக்குன்னு சத்தம் கட்டி கொண்டுச்சு. அப்போ என்னடா அது இந்த அரை ஜன்னல் வந்து கொத்துதான்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டேன். பிறகு பார்த்துன்னா அடுத்த நாள் விடியும் பார்த்துன்னா இதே மாதிரி இருந்தேன். விடிய வந்து ஒரு கொத்திச்சு. ஒரு 8 மணி, சரி விடிய 6 மணி அப்படின்னு கொத்தி தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்போ அப்படி கொத்துறது இல்லை. இப்போ கொஞ்சம் நான் நேரத்துக்கு கிளம்புறதால கொஞ்சம் தெரியுது. அப்போ இப்படி கொத்தி கொண்டு வந்துச்சு. நான் சரின்னுட்டு நானும் விட்டுட்டு அப்புறம் யோசித்தேன். இந்த ஜன்னல் வந்து கொத்திக்கணும்னு சொல்லி யோசிக்காம வாங்கிட்டு நான் பார்த்துச்சேன். எங்கள் அறைக்கு பார்த்துச்சுன்னா லேப்புகள் பாவிக்கிறது தானே, கம்ப்யூட்டர்கள் பாவிக்கிறதால கொஞ்சம் அறை கொஞ்சம் ஹீட். அப்போ அதால் பிற்காலத்தில் ஏசி கொஞ்சம் மலிவாக வந்தால் வேண்டி போடணும்னு சொல்லி போட்டு நான் இந்த அறைக்கு பார்த்துச்சுன்னா கண்ணாடி மாதிரி ஜன்னல் போட்டுறான். ஏசி என்ற அந்த வெளியில் போகாத மாதிரி ஒரு ஜன்னல் ஒன்று போட்டுறான். அதாவது 1 சைட் மிரர். அதாவது உள்ளுக்கேருந்து பார்த்தா வெளியில் நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம், ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா கண்ணாடி மாதிரியே இருக்குது. அப்படி ஒரு ஜன்னல்லாம் நான் கொழுவினான். அப்போ அந்த வகை இந்த தேடி வந்துட்டேன். பக்கத்தில் இந்த பக்கம் காட்டுற மாதிரி பறந்துட்டேன். காட்டுவோன்னு தான் பறந்துட்டேன். அப்போ இந்த 1 சைட் மிரர் நான் கொழுவினேன். இவன் என்னன்னு சொன்னால் அந்த 1 சைட் மிரரில் ஒரு பக்கம் கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. மூவம் பார்க்குற கண்ணாடி மாதிரி கிடக்கு. அப்போ அதை பார்த்துட்டு இவன் நிற்கிறது உள்ளுக்கு ஒரு குருவி ஒன்று நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அதில் 2 பார்க்க அவன் உருவமே திருப்ப தெரியக்க தங்களில் ஒரு ஆள் நிற்குதுன்னு சொல்லி போட்டு வந்து கொத்தி பார்க்குறது. அப்படித்தான் கொத்தி பார்த்து இப்போ வளமையாகவே இப்போ டெய்லி விடிய வந்து கொத்துவினேன். பின்னிடம் வந்து கொத்துவினேன். விடியம் பின்னிடம்
இன்றைக்கு பார்த்துச்சுன்னா நான் எடிட் பண்ணுவோம்னு சொல்லி லேப்பில் இருந்து இருக்கேன். அப்புறம் ஒரு சத்தம் கட்டுச்சு. நான் சின்ன நேரம் ஜன்னல் திறந்து விடுவேன், சின்ன நேரம் பூட்டி விடுறேன். என் டஸ்ட் பெருமன்றதுக்காண்டி நான் சின்ன நேரம் பூட்டி விடுறது. கம்ப்யூட்டர்களுக்கு டஸ்ட் போச்சுன்னு சொன்னால் பிரச்சனை தானே, அதெல்லாம் நான் சின்ன பூட்டி விடுறேன். அப்போ இன்றைக்கு டொக்கு சத்தம் கட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா இவே இல்லை வந்து கிட்டத்தட்ட 4 பேர். வளமையாக இப்போ 2 பேர் வர பேர், சில 2 பேர் மாறி மாறி வருவீங்கன்னா இன்றைக்கு 4 பேர் பார்த்துச்சுன்னா மாறி மாறி வந்துச்சுன்னா சரி என்னடா இதுன்னு சொல்லி போட்டு சும்மா எதாச்சும் கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் போட்டுக்கிறோன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பசங்க வளமையாக விரைக்கேன் ஆரம்பத்தில் விர தொடங்கி நான் யோசிச்சேன். அலி எக்ஸ்பிரஸில் ஈபியில் அந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி இது ஒன்று வேண்டி அதுக்கு சாப்பாடம் வச்சு இவளுக்கு வைக்கணும்னு சொல்லி யோசிச்சேன். அந்த வகையில் நான் அதை யோசிச்சு அப்படியே விட்டுட்டேன், உண்மையாக விட்டுட்டேன், மறந்து விட்டுட்டேன். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அண்மையிலும் யோசிச்சேன், சரி இவளுக்கு இதை வைக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு ஒரு நாள் வந்து நீ கேட்க அரிசி கொஞ்சம் எடுத்து அரிசியில் நெல் வச்சேன். நெல் வச்சு ஜன்னல் விளிம்பல் இருக்குது தானே அதில் வச்சு விட்டேன். ஆனால் அவள் சாப்பிட்ற மாதிரி தெரியலை. அப்புறம் ஒரு நாள் அரிசி வச்சு வச்சு அதுவும் சாப்பிட்ற மாதிரி தெரியலை. சரி என்ன விட்டுட்டேன். அப்புறம் இண்டைக்கு பார்த்து நண்டை வந்து கண்ணீரை வந்துட்டேன் மேற்கட்டவில் இப்போ மட்டுமுங்க முன்னுக்குள்ளுக்கு அரைக்க போய் வர்றது தான் கிடக்கு. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் இன்றைக்கு நான் அந்த அலுமினியம் ஃபோயில் இருக்குது தானே அது இருந்துச்சு. அப்போ அதில் வந்து பக்கம் அதாவது நாங்கள் மடித்த சேப்புக்கு நிற்கும் தானே, அப்போ அதில் வந்து நான் அதுக்குள்ள அரிசி இருந்தேன், அரிசி கொஞ்சம் போட்டு வச்சேன். அது சாப்பிட்ற மாதிரி தெரியல. சரி என்கிட்ட பக்கம் இல்லைஞ்சா செடி பழம் எங்கிற ஹோம் கார்டன் வீடியோக்களை காட்டியிருப்பேன், கார்டன் டூர் வீடியோக்களை எல்லாம் காட்டியிருப்பேன். சரி வேற நிற்குதுன்னு சொல்லி காட்டியிருப்பேன். அந்த பழம் கொஞ்சம் பழத்திருக்கு, கொஞ்சம் வேற பெருசாக வந்துட்டு இருந்தா சரி சாப்பிடும். மரத்தில் பிடிக்கிறது தானே, மழைக்கிழங்கு அழுகுப்பட்டிருக்கும். இப்போ வந்து புளிப்பும் குறைவாக போட்டது, பழம் பெருசாக வந்துட்டு சரி இப்போ நான் விஷயத்து வேறு 4 மாதத்தில் வந்து சாப்பிட்டு பிடிங்கி. அப்போ சரி என்னட்டு நான் இதுக்குள்ள சரி பிரமணை பிடிங்கி வச்சு நான் அதுவும் சாப்பிட்ற மாதிரி தெரியல. சரி என்னட்டு சரி இது குருவிகள் சின்ன புழுக்கள் சாப்பிட்றது, குட்டி குட்டி புழு சாப்பிடுமோ இல்லையாட்டி தேன் குடிக்குமான்னு சொல்லி போட்டு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த சொண்டு கொஞ்சம் வளைஞ்சிருந்தது. அப்போ இது தேன் குடிக்கிற குருவியை தான் இருக்குன்னு சொல்லி போட்டு செம்பருத்தம்பு இருக்குதானே அது பிடிங்கி கொண்டு அந்த அலுமினியம் ஃபோயிலில் வச்சு குத்தி விட்டேன். குத்தி போட்டு விட்டேன். ஒருக்கா வந்து குடிச்ச மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அதுக்கிட்ட வருதே இல்லை. அப்படின்னு ஒளிச்சு நின்று கொஞ்சம் வீடியோக்கள் எடுத்தனா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. என்ன சொல்கிறது, ஒரு பறவை நாங்கள் நெச்சான பிடிக்கல, அது சரியா பிடிக்கவும் மாட்டேன். நான் கையில் வந்து நின்றுச்சேன்னு சொன்னால் ஆசைக்கு வச்சுருக்கலாம், வச்சு விடலாம். என்னென்னு சொன்னால் அந்த பறவைகளை பார்த்தீங்கன்னா நம்ம தனிப்பட்ட ரீதியாக அவர் பிடிக்கும். இந்த ஆடு மாடு மற்றது அந்த நாய் வளர்க்குறது அதில் விட எனக்கு இந்த பறவைகளில் ஒரு தனிப்பட்ட ஒரு இஷ்டம். அதாவது நான் கிளி இல்லாமல் வளர்த்தேன். இப்போ கிளி வளர்த்தா ஃபைன், அதாவது தண்டனை. முதல் கிளி இல்லாமல் வளர்த்தேன். அது சங்கர்லாம் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடும். ஒரு நாள் அந்த பூனை பார்த்தீங்கன்னா அந்த காலை பிடிச்சி இழுத்ததால் அது செத்துட்டுது. அதுக்கப்புறம் அது உண்மையாக கவலைப்பட்டேன், சரியாக கவலைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன், பறவைகள் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி. நாம நினைச்சது என்னென்னு சொன்னால் கிளி வளர்க்கையே கிளி வளர்த்துட்டு அது கொஞ்சம் வந்தோன்னே பறக்க விட்டுறணும், அது போய் வந்து போகணும். அப்படி தான் எனக்கு ஆசை. அந்த கூட்டுக்கு வச்சுதுன்ற விட அது போய் வந்துட்டு இன்னும் ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த கிளிக்கும் சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு வளர்த்தேன். நான் அது இடையில செத்துட்டுது. அப்போ சரி என்ன விட்டுட்டேன் அப்படியே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் அந்த குருவி தானே இதுவும் இப்படி கையில் பழக்கப்படுத்தி இந்த அரிசி வச்சு சாப்பிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுனா. ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, கொஞ்ச நாள் அதில் பழக்கப்படுத்தி எடுத்து அவளுக்கு என்ன நம்பிக்கை வரணும், அதுவன் பிடிக்க மாட்டான்ற ஒரு நம்பிக்கை வந்த பிறகு அவையில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து நின்று சாப்பிட்டு போய் நினைக்கிறேன். ஒரு கிட்ட நான் குருவி கிட்ட போனாலே பறந்துடும். ஆனால் இது என்ன கண்டுட்டு பறக்குது இல்லை. அதுவும் நான் ஜன்னல் இதண்டா நான் இப்படி நிற்கிறேன், என் கண்ணாடி தானே, கண்ணாடியால் தெரியாது நான் நிற்கிறேன்ட்டு கிட்ட 2 வீடியோ எடுத்தேன். அப்புறம் ஜன்னல் கொஞ்சம் திறந்து போட்டு நின்றுறேன் அங்கிட்ட, அதுக்கு அது பறக்கிற மாதிரி தெரியல. அப்போ அது இந்த அசைவெல்லாம் பார்த்து நிற்குது. அப்போ அதை பார்க்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. சரி இப்படி கொஞ்சம் சிட்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டீங்கன்னு சொல்லி போட்டு இப்போ நான் அதில் பக்கத்தில் நிற்கிறேன். இந்த அரை கிலோ போய் வரீங்க தங்கண்ட வீடு மாதிரி போய் வரீங்கன்னா சரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், உங்களை காட்டிக்கொள்ளணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வீடியோ பார்க்க நிறைய பேருக்கு மேலே ஆறுதலாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்கும். குருவிகள்லாம் பார்க்க அந்த மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லையோ, எனக்கு தனிப்பட்ட ரீதியாக பிடிச்சிருக்கு. சில பேர் அந்த பேர்ட்ஸ் லவ்வர்ஸுக்கு கட்டாயம் பிடிக்கும். மற்றது இந்த குருவி என்ன போட்டால் சாப்பிடுமென்னு சொல்லி தயவு செய்து கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்தது கட்டாயம் நான் இதுக்கு அந்த சாப்பாடு வேண்டி போட்டுக்கணும். நான் இன்றைக்கே என்ன யோசிச்சேன், இன்றைக்கு பின்னேறமே ஜாழ்ப்பாணம் போய் ஃபார்மில் போய் கேட்கப்பேன். இப்படி குருவிൻ്റെ ஃபோட்டோ இருக்குது தானே காட்டி கேட்கப்படும், இது என்ன சாப்பிடும் அந்த சாப்பாடு தாங்கன்னு சொல்லி.
சொல்லி ஒரு குட்டி தண்ணி போதணும் ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி வேண்டி வைக்க போகிறேன். நீ வச்சு ஆக்களை பழக்கப்படுத்தி நண்பர்களாக மாற்றுவோம். நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக நான் வளர்க்குறது வேறு விஷயம், இது தானாக வந்து போகிற குருவின்னு சொல்லிக்க அதை தனிப்பட்ட ஒரு இஷ்டம். சரி, அதை உங்களுக்கு காட்டி பயந்து கொள்றேன். இந்த பக்கம் தெரியணும் இப்படி கண்ணுக்கு முன்னுக்கு அதை காட்டி கொள்ளணும், பார்த்து கொள்ளுங்க. இதுக்கெல்லாம் வச்சு நான் இதெல்லாம் இந்த இப்படி பார்க்க பாருங்க தெரியுது இல்லை திருப்ப தாங்களே என்னடா அது வேறு வாழ் நிற்குதுன்னு சொல்லி வந்து பார்க்குறேன். இதுக்கெல்லாம் இது செய்து வச்சுனான் பாருங்க. அரிசி தங்கடாக்கு நான் காட்டுறேன் மட்டும் பார்த்துக்கொள்ளலாம். இந்த எல்லாம் ஓகே, இந்த எச்சங்கள் மட்டும் தான் கொஞ்சம் வளர்த்து கஷ்டமாக இருக்குது. அடித்த பெயிண்ட்டுக்கு மேலேன்றது மற்றது வந்து என்ன அதை பார்க்க அறுவறுப்பாக இருக்கும் தானே, அதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி ஓகே, அதுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தானே எனக்கும். ஆனால் என்ன விடிய உடனே நேரத்துக்கு வந்து எழுப்பினோம், என்ன விடிய ஒரு 6 மணி 6:30 சரி 8 மணிக்கு அப்படி வந்து தாண்டிவினோம். விடிய இருக்க வந்து எழுப்புறது என்ன, அப்புறம் பின்னீர் கூட பின்னீர் 4 மணி 5 மணிக்கெல்லாம் மாதிரி வினம் வந்து டியூட்டி மாதிரி டெய்லி டியூட்டி மாதிரி ஒரு நாள் விடிய வரதும் பின்னிறம் வரதுமே எனக்கு வேலையாக இருக்குது. சரி பழக்கப்படுத்தி தண்டோம். இப்போ இவன் வீடும் இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே இருக்கு வீடுண்டு காட்டுறேன் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் கூடு பாருங்க. அதுக்குள்ள அந்த இதுகள் எல்லாம் கிடக்கு. அந்த போஸ்ட் பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் கூடாக இருக்குது, நான் கண்டிருக்கேன். ஆனால் இந்த குருவிൻ്റെ கூடு போல தெரியல எனக்கு. இன்னொரு குருவி ஒன்று கருப்பு பெரிய குருவி, இதை விட பெரிய குருவி ஒன்று வருது, அதுன்ற கூட தான் இது இருக்குமான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த குருவி நான் இதுக்கு கண்டதில்லை, அந்த குருவியை கண்டிருக்கேன். அதுக்கு நிற்கல இடவில் வந்து நிற்கிறது. நான் என்ன செய்யலான்டா, நான் போய் குழப்பினா இல்லாட்டி அதை பார்த்தா தட்டுப்பட்டதை பார்த்தா அது பறந்து போடும், இடத்தை மாற்றி போட மாட்டதுக்காண்டி நான் அதை எந்த தொந்தரவுமே செய்கிறேன். தண்டை பாட்டுக்கு இதை வந்து நின்றுட்டு விடியவெல்லாம் போயிடும். அப்படி தான் இருக்கிறது, அதையும் காட்டுவோம்னு சொல்லி இப்போ அறைக்கு வந்துட்டு பாருங்க. நிற்கணும், அதுலேருந்து ஒரு ஆள் நிற்கிறாரு. இப்போ இப்போ வந்துட்டு சாப்பிட்டு போகுது அரிசி. பாருங்க வந்து என்ன கையில் முட்டிடாது. ஐயோ, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து லெண்டை வரணும் மெல்ல வச்சு விரலால் தடவினான். தடவைலாம் அப்படி எனக்கு இப்போ தான் அரிசி போட்டு விட்றானது இல்லை சாப்பிட்றதில்லை. இப்போ தான் சாப்பிட தொடங்கினேன். அண்டை போட்டு நெல் எல்லாம் கிடந்ததுல இருந்து சரி. இப்போ அவர் போயிட்டார். சரி, இந்த அரிசி நாங்கள் வீட்டுக்குள்ளே போடுவோம். இந்த இப்படி தான் வச்சுனான். இதுக்குள்ளே பழங்கள் அரிசிகள் எல்லாம் போட்டு வச்சுனான். சாப்பிட்றதில்ல பார்ப்போம். ஆனால் அரிசி சாப்பிட்டது ஒரு 2-3 தரம் சாப்பிட்டது. இந்த பழத்தில் கொத்தையில் ஒரு இதுவுமே இல்லை, இப்போ அடையாளமே.
கையை தடவினான். சரி, இப்போ ஆள் போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் இது வருவேன். இன்றைக்கு போல் 5ஆம் டியூட்டியாக இருக்குது. 2-3 தொட்டரானது ஆசையாக இருக்குது. அப்படி ஒரு 5 மேரிக்கலைக்கு அப்படி தடை வைக்க. அது அப்புறம் அப்படி கையில் வந்து நின்றார் இருக்கா. அது இதில் நிற்கிறேன்னு சொல்லி மாறி நின்றது போல். சரி, ஏதோ ஆசைக்கு எனக்கு நின்றுட்டு பார்த்துருப்பீங்க. ஜன்னல் ஆட்ட ஆட்ட இது ஜன்னல் ஆட்ட ஆட்ட ஒரு தலையை மாடும் பாருங்க. படம் நிற்குது. இப்போ அங்கே ஆட்டம் இந்த அப்படியே கலந்து வைக்கல பாருங்க. ஒரு ரோஸ் கலர் தெரியுது, நாவல் கலர் தெரியுது, ஷைன் பண்ணுது அப்படி. எந்த இப்போ தெரியுமா உங்களுக்கு ஒரு பச்சை கலர் தலைக்கு மேலே இன்னொரு குருவி நிற்குது. இதுவுமே ஷைன் பண்ணுது. வழியில் இன்னொரு குருவி நிற்குது. அவர் வந்து ஷைன் பண்ணல. இந்த நாவல் கலர் தெரியுதா? வாழுக்குள்ள எப்படி வழியாக இருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குருவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 சாப்பிட்டுச்சு, நின்றுச்சு, இந்த கண்ணாடியை பார்த்துட்டு போயிட்டுது. உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்கிறது, பட்டாம்பூச்சி பறக்கிறமே கிடக்கும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி எனக்கு ஒரு செட்டமுளைச்சி பறந்தா எப்படி இருப்பேனோ அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு அவ்வளோத்துக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. மனதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு ஆறுதல். அப்படின்ட்டு குழுன்னு சொல்லியிருக்கு. அவ்வளோத்துக்கு வடிவாக இருந்துச்சு. அந்த குருவி வந்து நின்றது. நான் ஏதாச்சும் கை வச்சேன், கைக்கு மேலே வந்து நின்றுச்சு. அதுவும் ஐயோ நெக்கே ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமக்கி மற்றது அந்த கிட்ட கொண்டு போய் கையை மெல்ல காலை தடவினான். அதுக்கு பிறகு குருவியை தடவினான். 5 மேலே கிடக்கு. ஐயோ ஒரு ஊதியம் ஒரு பறந்து போயிடும் மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே பழகி அதுக்கு என்ன நம்பிக்கை வரணும். அதுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அது வந்து கையில் நிற்கும். நான் சாப்பாடு கொடுக்கலாம், அடைக்கலாம், பிடிச்சி எல்லாம் அடைக்க மாட்டேன். ஆனால் இப்படி வந்து ஒரு நாள் போச்சுன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். வித்தியாசம் அனுபவமாக இருந்துச்சு உண்மையிலேயே. இந்த வீடியோ நான் ஏன் பயந்து வரேன்னு சொன்னால் இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதான் நான் கட்டாயம் உங்களுக்கு பயந்து வரணும்னு நினைச்சேன். நான் அதுக்கான தான் உங்களுக்கு நான் அப்படியே காட்டிக்கொண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்ற நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நாங்கள் வளர்க்குற குருவியோடு வந்து நிற்கிறது வேறு விஷயம். இது என்ன குருவின்னு தெரியாது. ஒரு சாதாரண பறவை வந்து நின்று நடிட்டு போகுது. அதுக்கு அவ்வளோத்துக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படின்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிறகு அது பழக்கப்பட்டு கையில் வந்து நின்றுச்சுன்னு சொன்னால் நான் அதுக்கு பிறகு வீடியோக்கள் போட்டுக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். திருப்ப வந்துட்டு போய் வரைக்கும் அவங்க சாப்பிட்டு இந்த சாப்பாடை பற்றி கிடக்கிறத தண்ணி வைக்கணும். அதெல்லாம் வேண்டி வச்சுக்கொள்கிறேன். சரி, பார்த்துருப்பீங்க வித்தியாசமான வீடியோ. நான் எதிர்ச்சியை தான் எடுத்தேன். அது எடுக்கணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. சரி, இப்படி வந்து நிற்குதுன்னு சொல்லி இப்படி தான் எடுத்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சரி, ஓகே, see you, டாட்டா, பாய்.